அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் கலந்தாக்க மொத்த பாலும் விஷமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது நம்ம பார்த்துருக்கோம். அது போலதான் இந்த அம்மா பேசுறதும் அந்த பிஜேபி என்ற அந்த கொள்கையை உள்வாங்கினவங்க மொத்தமா விஷமாயிடுறாங்க என்பதற்கு உதாரணமா இந்த அம்மா பேசுறது. கேளுங்க, நீங்களே என்ன பேசுறாங்கன்னு. டிஎம்கே ஆட்சி அழியக்கூடிய ஆட்சியா இருக்கும்னு நாங்க ஒவ்வொரு தெய்வங்களை வேண்டுறோம். ஏன்னா இந்துக்களை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொசு டெங்கு போல அழிப்போம்னு மு.க. ஸ்டாலினுக்கு அவங்க மகன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆட்சியை நாங்க அழிக்கணும்னு இருக்கோம். எல்லா மக்களும் இந்து மக்கள் எல்லாம் விழிப்போடு இருக்கணும், விழிப்புணர்வு வேணும். நம்ம இந்து சமுதாயத்தை அழிச்சிருக்க ஆட்சி நம்ம மறுபடியும் இந்த ஆட்சிக்கு இந்த உலகத்துக்கு வரணுமாங்கிறத யோசிக்கணும். எப்படி அவங்க கள்ள ட்ரெயின் ஏறி வந்தாங்களோ அதே மாதிரி அவனும் கள்ள ட்ரெயின் ஏறி ஊர் பக்கம் போகணும். சரி, இவங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட கோபமே வரல. நான் அவங்க திமுகவை தான் ஒழிப்பேன், கலைஞரை தான் கள்ள ரயில் ஏறி வந்தவங்க, அதே ரயிலே ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை தான் திட்டுறாங்க. ஆனாலும் எனக்கு இந்த அம்மா மேல கொஞ்சம் கூட கோபமே வரல. ஏன்னா அவங்க அறியாமையை நினைச்சு சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்து இருக்கிறாங்களே அப்படின்றத நினைச்சு ஒரு விதமான பரிதாபம் தான் வருது அவங்க மேல. பரிதாபம் எதுக்காக வருதுன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்காக உழைத்ததோ அவங்களே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட உழைப்பால் சமூக நீதி கொள்கையால் பயன் பெற்றுட்டு திமுக கொடுத்த அந்த கல்வியை பெற்றுட்டு அந்த நலத்திட்டங்களை பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு இப்படி பேசுறாங்க. இந்த இயக்கம் தான் நம்மளை காப்பாத்தினது, அதனாலதான் நமக்கு இந்த பேச்சுரிமை கிடைச்சிருக்கு அப்படின்ற உணர்வு இல்லாம பேசுறாங்க. ஏன் இவங்களை மீண்டும் மீண்டும் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பெண்மணி பேசுவதை பார்த்தா இவங்க ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்களோ அல்லது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்களோ, மொத்தத்துல அவங்க ஒரு பிராமணால் அல்லாதவர்களாகத்தான் இருப்பாங்க. இன்னொன்னு அவங்களுடைய அந்த நிலையை பார்த்தாக்க பண வாய்ப்புகளும் அதாவது வசதி வாய்ப்புகளும் அதிகம் இல்லாதவங்களா தான் இருப்பாங்க. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில இருந்து வந்தவங்களா தான் இருப்பாங்க. முன்னேறிய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்க வாய்ப்பில்லை. அதனாலதான் அவங்க மேல எனக்கு பரிதாபம் வருதுன்னு சொல்றேன். உண்மையாலும் தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு தமிழரால ஒரு தமிழர் என்ன பேசுவாங்கன்னாக்க, எனக்கு கல்வி இல்லை, என் பிள்ளைங்களுக்கு இந்த ஆட்சியில கல்வி கொடுக்கல, அல்லது நலத்திட்டங்கள் குடிநீர் வசதி இல்லை, இப்படி எல்லாம் குறை சொல்லி இருந்தாங்களாக்கா கூட, குடிநீர் வசதி இல்லை, ரேஷன் கடையில நல்ல பொருள் கிடைக்கல, அல்லது இன்னும் வேற ஏதாவது காரணங்களை சொல்லி இருந்தாங்களாக்க கூட, சரி அவங்க அடிப்படை வசதிகள் இல்லாம இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க, ஆட்சியை குறை சொல்றாங்க, அதனால இவங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டு இருக்கலாம். அவங்க சொன்னது இந்து மதத்தை இந்து கடவுளை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால இந்த கட்சியை ஒழிச்சே தீர்வேன், எல்லாரும் விழிப்புணர்வு அடையணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நான் இந்த அம்மா இந்த பெண்மணியை நான் பார்த்து கேட்கிறேன், இந்துக்களாகிய எல்லோரையும் பார்த்து கேட்கிறேன். எல்லாரும் இப்போ கோவிலுக்கு போயிட்டு தானே இருக்கீங்க, கடவுள் வழிபாடு பண்ணிட்டு தானே இருக்கீங்க. ஏதாவது ஒரே ஒரு இடத்துல திமுக காரங்க நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாது, வழிபாடு பண்ணக்கூடாது, அரசின் சார்பாகவோ திமுக சார்பாகவோ எங்கேயாவது ஒரு இடத்துல சொன்னாங்களா? எல்லா இந்துக்களும் அவங்கவுங்க வழிபாட்டு முறைகளை பின்பற்றிக்கிட்டு தானே இருக்கீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி சொன்னாங்களா? சற்று சிந்தித்து பார்க்கணும். அப்புறம் கோவில்களுக்கு செய்யக்கூடிய அந்த குடமுழுக்கு ஏதாவது அந்த முறைய செய்யாத விட்டாங்களா? குடமுழுக்கு செய்யாம விட்டாங்களா? கோவில் சொத்துக்களை பராமரிக்காம விட்டாங்களா? திமுக யாரோட வழிபாட்டு முறைகளையாவது தடுத்தாங்களா? திமுக அரசு பேசணும்ல, அந்த அம்மா அதை சொல்லியிருக்கணும்ல. இந்த சனாதன கொசு போல ஒழிப்பேன்னு சொன்னது இந்த அம்மாவுக்காகத்தானே பேசினது. நீ படிக்க கூடாதுன்னு சொன்னது இந்த சனாதனம் உன்னை படிக்க வச்சிருக்கு, உன்னை வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னது வேலைக்கு போக வச்சு இந்த திராவிடம் தானே. அந்த அம்மாவுக்கு அந்த சிந்தனை இருக்கா? அப்போ எதனால இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க? அந்த பிஜேபி என்ற விஷம் அவங்களுக்குள்ளேயும் பரவிடுச்சு. பாலா இருந்தவங்க இன்னைக்கு விஷமா மாறிட்டாங்க, அப்படித்தானே நான் சொல்ல முடியும். அந்த அம்மாவை நான் எப்படியா திட்ட முடியுமா? அவங்களும் இந்த சாதிய தீண்டாமையால அவங்களும் அனுபவிச்சவங்க தானே. இன்னைக்கு அந்த உணர்வு இல்லாம பேசுறாங்கன்னா எதுக்காக அப்படி பேசுறாங்க? ஒண்ணு பணத்தை கொடுத்து
நீ இப்படி பேசு, நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தியிருப்பாங்க இந்த சங்கி கூட்டங்கள். பயன்படுத்தி இந்த மாதிரிலாம் பேசு என்று சொல்லியிருப்பாங்க. விவரம் தெரியாம அறியாமையால அவங்க இப்படி பேசுறாங்க. அதனால அவங்க மேல எனக்கு கோபமே இல்லை. இன்னும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து வரக்கூடியவங்க, கட்சியில இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த பிஜேபி கட்சியோட கொள்கை என்னான்னு தெரிஞ்சுதான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க அப்படி கொள்கை என்னான்னு தெரிஞ்சு இருக்கிறாங்கன்னா இவங்களை விட ஒரு சமூக விரோதிகள் வேற யாரும் இருக்க முடியாது. இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய சமூக விரோதிகள், விஷக்கிருமிகள் வேற யாரும் இருக்க முடியாது. அந்த பிஜேபியோட கொள்கை அறிஞ்சு அங்க இருக்கத்தான் தான். தெரியாம இருக்கிறவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க கொள்கை என்னன்னு தெரியாம ஏதோ கூப்பிட்டாங்க, போனோம், வந்தோம் அப்படின்னு சொல்றீங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா இதுதான் அவங்க கொள்கை. இவங்களாலதான் நம்ம வாழ்க்கை அழியுது, இவங்களாலதான் நம்ம கல்வி பறிக்கப்பட்டது, இவங்களாலதான் நம்ம வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டது என்று உணர்ந்த எந்த தாழ்த்தப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அந்த பிஜேபி என்ற அந்த விஷ கிருமி கூட உறவு வச்சுக்க மாட்டாங்க. அதனால இந்த அம்மா மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. பாலா இருந்தவங்க இன்னைக்கு விஷமா மாறி இருக்கிறாங்க. பிஜேபி கூட போனா எப்படி எல்லாம் விஷமா மாறுவாங்க என்பதற்கு உதாரணம் தான் இந்த அம்மா. இந்த தமிழ்நாட்டுல யாராவது ஒருத்தர் எங்க மதத்தை தெய்வத்தை வழிபட விடமாட்டிக்கிறாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்களா? தெய்வம் என்பது மக்களை காப்பாத்துறதுக்கா இல்ல மக்கள் தெய்வத்தை காப்பாத்துறதுக்கா? இந்த பிஜேபி காரங்க மட்டும்தான் நான் தெய்வத்தை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு தெரியுவாங்க. இந்து மதத்தை நான் காப்பாத்துறேன்னு வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க பேச்ச அப்படியே இந்த அம்மா பேசுதுன்னா விஷமா மாத்தி இருக்கிறாங்க. கட்டாயம் இந்த அம்மாவுக்கு அவ்வளவு அந்த நெஞ்சு தெரியாது. பிஜேபி என்ற கட்சி எப்படியாப்பட்ட கட்சின்னு தெரியாது. அல்லது இளம் தலைவர் உதயநிதி சொன்னதை சரியாக புரிஞ்சிக்காம அந்த அம்மா பேசுறாங்க அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். அவங்க இளந்தலைவர்னா இந்த தீண்டாமைய படிக்க கூடாதுன்னு இந்த சனாதன சக்திகள் இப்படியெல்லாம் தீண்டாமை பண்றாங்களே, கல்வியை படிக்க சொல்லி விட மாட்டேங்கிறாங்களே, பெண் கொடுமை பண்றாங்களே என்ற அடிப்படையில தான் பேசினார் என்பதை அந்த அம்மா புரிஞ்சிக்காம பேசுறாங்க. அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லோருக்கும் பகிருங்க. அந்த கட்சியில இருக்கக்கூடிய இப்ப இன்னும் அந்த கட்சியில இந்த ஏடிஎம்கே இந்த கட்சி கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குது. அந்த கட்சிகளும் இந்த அம்மாவுக்கு என்ன சொன்னோமோ அதே தான் அந்த அம்மாவுக்கும் பொருந்தும். பிஜேபி கூட உறவு வச்சுக்கிட்டாக்க எல்லாரும் விஷமா மாறிடுவாங்க. அந்த கூட்டணியை ஒட்டு மொத்தமா தமிழக மக்கள் புறக்கணிச்சா மட்டும்தான் தமிழர்கள் தமிழராக வாழ முடியும். இதை உணர்ந்தா போதும். நன்றி, வணக்கம்.